ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குடியில என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா புளிக்காய்ச்சல் தான் பண்ணிட்டு இருக்கு. நான் வந்து ஒரு வானால நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, உளுத்தாம்பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் தாளிச்சுட்டு அது கூடயே பாத்தீங்கன்னா கரைச்சி வச்சுட்டு இருக்கிற புளி தண்ணியை விட்டுருக்கு. கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சாச்சு. இதுலயே பாத்தீங்கன்னா கட்டி பெருங்காயத்தையும் சேர்த்துட்டு இப்போ மஞ்சத்தூளியை சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் போல நல்லா கொதிக்க வச்சு எடுத்துப்போம். இதுலயே பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு இருக்கிற கல்லுப்பையை சேர்த்து நல்லா கொதிச்சு கெட்டி ஆகுற வரைக்கும் புளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துப்போம். இப்ப புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுத்து. நான் வந்து தனியா, மிளகா, வெந்தயம், கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்து ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுத்து. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருது. இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சிருக்கேன். பச்சை கருவேப்பிலையை